IBC தமிழ் செய்திகள். அனைத்து வாகன சேதங்களுக்கும் அதிகப்படியான இழப்பீடு பெற்று தருகிறது உங்கள் ஆபி கிளைம். தேசிய அரசு என்ற போர்வையில் அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதே அரசின் நோக்கமாக இருக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று கண்டி தலதா மாளிகைக்கு பயணம் மேற்கொண்டு அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றார். அதன் பின்னர் இந்த விவகாரம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், அரசியலமைப்பினை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என மார்த்தட்டி பத்திரிகை தொலைக்காட்சிகளில் பிரசாரம் செய்தவர்கள் இப்போது அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பாடுபடுகின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து 113 உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டவே முயற்சிக்கின்றனர் எனவும் இது ஒரு கேலி கூத்தாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் 5ஆம் திகதி நடைபெறவுள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தமது எதிர்ப்பினை மஹிந்த அணி உத்தியோகபூர்வமாக வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேசிய அரசொன்றை அமைக்கும் யோசனையை ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவரான சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல நாடாளுமன்ற செயலாளரிடம் நேற்று கையளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.